வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருந்த மேகி ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமான ரெசிபி. அதை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிணத்துல ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ அது கொதித்ததுக்கப்புறமா 2 பேக்கெட் மேகி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50% 60% வெந்தாலே போதும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வந்திருந்தால் போதும். ரொம்ப குழச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா பாக்கெட் சேர்த்துக்கோங்க. மேகியில் கொடுத்துருக்க அந்த மசாலா பாக்கெட் 2 பாக்கெட்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மசாலா உங்களுக்கு அருகி போயிடும். இப்போ 2 பாக்கெட்டையுமே சேர்த்தாச்சு. லைட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிதமான தீயிலே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மிதமான தீயிலே வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருந்தோம்ல மேகி, அதை சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்தோடனே போட்டு கிளறுன்னு கிளறக்கூடாது. மெதுவாக பூ மாதிரி அதை கிளறி விடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக கிளறி எடுத்து வச்சாச்சு. சூப்பரான வைரலான மேகி ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.